இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பிரெக்னன்சி கிட் வேணும். எனக்கு இல்ல, வேற ஒருத்தங்களுக்கு. அவங்களுக்காக தான் வாங்க வந்திருக்கேன். ஒண்ணா ரெண்டா? ஒண்ணு போதும். இருங்க. இந்தாங்க. என்னங்க மேடம், மேடம், மீதி பேலன்ஸ் வாங்க போறீங்க. மேடம், இத கொண்டு போய் இசை பேக்ல வச்சுட்டு வாங்க. அவ பேக்ல வைக்கவா? ஏன்? ஒரு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தான் பேக்ல பிரெக்னன்சி கிட்ட இருந்துச்சுன்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அவளை தப்பானவன் நினைப்பாங்க. நான் எதுவுமே பண்ணலன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அவ கேரக்டர் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். சூப்பர் ஐடியா ஸ்ரீஜா. போய் அவ பேக்ல வச்சுட்டு வாங்க. அவ இப்போ வீட்ல இல்ல, வெளியில போயிருக்கா. இதுதான் சரியான டைம். சரி சரி சரி. இசை, இன்னையோட நீ காலி. என்னையா மாட்டி விடுற? உன்னை அசிங்கப்படுத்தி குடும்பத்தோட ஓட வைக்கிற பாரு. ராகவ், வர்ஷினியையும் நீ ஆபீஸ் கூட்டிட்டு போப்பா. நாளைக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல சும்மா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவளும் படிச்சிருக்கிறா. அதனால அவளை ஆபீஸ் கூட்டிட்டு போய் இப்பவே ஒர்க் விஷயங்களை நீயே அவளுக்கு கத்து கொடுக்க ஆரம்பிச்சிடு. சரிங்கம்மா. என் பொண்ணு கொடுத்து வச்சவ. சரிங்க அத்தை, நானும் போறேன். இருங்க, நான் பேக் எடுத்துட்டு வந்துறேன். சீக்கிரம் வந்துறேன். ஐயோ, இது இவளோட ஹேண்ட்பேக்கா? இசை ரூம்ல இருந்துச்சு. அந்த பிரெக்னன்சி கிட்ட மாத்தி வச்சுட்டேன். இசைக்கு பதிலா வர்ஷினி பேக்ல மாத்தி வச்சுட்டேன். என்ன சொல்றீங்க? நான் போன இந்த பேக் தான் இருந்துச்சு. வர்ஷினி எடுத்துட்டு வரேன்னா அப்பா அவ பேக் தானே. இப்ப என்ன பண்றது? நான் சொதப்பிட்டனா? ஐயோ, இந்த இசையை தோர்த்தவே முடியாதா? பரவாயில்ல, விடுங்க. இங்க அடிச்சாதான் அங்க வலிக்கும். அம்மா, நான் அவர் கூட ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். சரி, அவர் கூட சந்தோஷமா போயிட்டு வா. இங்க பாரு, அதான் சம்பந்தி அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமா நீ கண்டிப்பா வேலைக்கு போகணும்னு. அதனால வேலையில தடுமாறாம சீக்கிரமா எல்லா வேலையும் கத்துக்கணும். சரியா? சரிம்மா. All the best. அடிபட்டுருச்சா? ஒண்ணும் இல்லக்கா. அடி எதுவும் படல. என்னது இது? ஆண்டி, உங்க கையில இருக்கிறது பிரெக்னன்சி கிட். பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்க வயித்துல கர்ப்பமா இருக்காங்களா இல்லைன்னு செக் பண்ணி பாக்குறது அது. வாட்? கர்ப்பமான்னு செக் பண்றதா? ஃபாரின்ல இதெல்லாம் சகஜம். கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க. என்னது? பிரெக்னன்சி கிட்டா? இப்ப யார் இங்க பிரெக்னன்ட்டா இருக்கா?
ஏய், ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி எதுக்கு இதை உன் பேக்ல வச்சிருக்க? இது என்னோடது இல்ல. இது எப்படி என் பேக்ல இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. உன்னோடது இல்லையா? உன் பையில தானே இருந்துச்சு, உன்னோடது இல்லைன்னு சொல்ற? அது எப்படி என் பேக்ல வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அக்கா, கல்யாணம் ஆகாத பொண்ணு கையில இருக்க வேண்டிய பொருள் அது. சொல்லு, நீ எதுக்கு இதை வாங்கி வச்சிருக்க? ஏய், என்னதெல்லாம்? இல்ல இத பாரு, நாங்க எல்லாருமே பார்த்துட்டோம். நீ ஏன் மறைக்கிற? அத்தை, என்ன பேசுறீங்க? வர்ஷினியை நீங்க தப்பா பேசுறீங்க. நான் தப்பா பேசலடா ராகவ், உனக்காக தானே கேக்குறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவளோட பையில பிரெக்னன்சி கிட்ட வச்சிருக்கா. ஏன்னு கேக்குறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நாம பாத்துட்டோம், சரி. ஊர்ல யாராவது பாத்துட்டாங்கன்னா? இப்போ நீ எவ்வளவு ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போற, அந்த ஆபீஸ்ல யாராவது பாத்துட்டாங்கன்னா நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? அந்த பொண்ணோட கேரக்டர் முக்கியம் இல்லையா? அத்தை, போத நிறுத்து சிந்தாமணி. இப்ப என்ன நடந்துச்சு? வர்ஷினி தான் சொல்றால, அத அவ வாங்கி வைக்கலன்னு. வேற யாராவது வாங்கி அத அவளோட பேக்ல வச்சிருக்கலாம். விஷயம் என்னன்னு தெரியாம ஒரு பொண்ணோட கேரக்டரை பத்தி தப்பா பேசுறது ரொம்ப தப்பு. உண்மை என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இரு. இல்ல நீ இதை எப்படி நம்புறது? நீ நம்பணும்னு அவசியமே இல்ல. நான் நம்புறேன். இது நான் தேர்ந்தெடுத்த சம்பந்தம். என் சம்பந்தி குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியும். நீ அமைதியா இரு. ஏய், வர்ஷினி, வர்ஷினி. வர்ஷினி, ராகவ், நீ போய் வர்ஷினிய சமாதானப்படுத்து போ. சரிம்மா. எதுக்கு அழுகிறப்ப? பாரு, நான் உன்னை தப்பா நினைக்கல, எங்க அம்மாவும் உன்னை தப்பா நினைக்கல. இத போய் ஒரு பெரிய விஷயமா நினைச்சு இப்படி அழுதுட்டு இருக்க. இதுக்கெல்லாம் போய் நீ அழலாமா? நீங்க ரெண்டு பேரும் என்ன தப்பா நினைக்கல. ஆனா இதுக்கப்புறம் என்ன பாக்குறவங்க எல்லாம் நான் தப்பு பண்ண மாதிரி தானே என்ன பாப்பாங்க. அது எப்படி என் பேக்ல வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏய், எதுக்கு சத்தியம் எல்லாம் பண்ற? பாரு, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, எங்க அம்மாவுக்கும் உன் மேல நம்பிக்கை இருக்கு. இது பாரு, நீ யார பத்தியும் யோசிக்காத. எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? இதுக்கப்புறம் நான் அத்தை முகத்தை, மத்தவங்க முகத்தை நான் பார்க்கும் போதெல்லாம் அவங்க மனசுக்குள்ள அதுதானே தோணும். அது யார வர்ஷினி பேக்குள்ள வச்சாங்கன்னு கண்டுபிடிக்கணும். யாரோ வேணும்னே தான் இத வர்ஷினி பேக்குள்ள வச்சிருக்காங்க.